Taste the Daily. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் வகுப்பு நேரத்தில் பள்ளி மாணவர்கள் விறகு எடுத்துச் செல்லும் வீடியோ வெளியான நிலையில் சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. எழுத்தூரில் செயல்பட்டு வரும் அரசு மலைவாழ் உண்டு உறவிட நடுநிலைப் பள்ளியில் 250க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தங்கி பயின்று வருகின்றனர். இந்நிலையில் ஆசிரியர்கள் சொன்னதால் வகுப்பு நேரத்தில் மாணவர்கள் விறகு கட்டைகளை சமையல் கூடத்தில் அடுக்கி வைக்கும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது ஒரு மாணவனின் காலில் விறகு குத்தி கிழித்து ரத்தம் வழிந்துள்ளது. அப்போது கூட ஆசிரியர்கள் இரக்கம் இன்றி மாணவர்களை தொடர்ந்து வேலை வாங்கியதாக கூறப்படுகிறது. தற்போது இந்த வீடியோ வெளியாகி திராவிட மாடல் ஆட்சியின் கல்வித்துறையின் லட்சணத்தை படம் பிடித்து காட்டியுள்ளது. விசைத்தறி கூடங்கள் மற்றும் அதன் சார்ந்த தொழில் கூடங்களுக்கு அதிகப்படியாக சொத்துவரி விதிப்பதை ஸ்டாலின் அரசு கைவிட வேண்டுமென சேலம் அனைத்து விசைத்தறி ஜவுளி உற்பத்தியாளர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. ஏற்கனவே சூரத் நகரில் இருந்து ஜவுளி ரகங்கள் இறக்குமதி செய்யப்பட்டதால் சேலத்தில் வீடுகளிலேயே விசைத்தறி இயந்திரங்கள் மூலம் நெசவு தொழில் செய்யும் பலரது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் விசைத்தறி மற்றும் அதனை சார்ந்த தொழில் கூடங்களுக்கு சதுர அடிக்கு 27 ரூபாய் வரை வரி விதிக்கப்படும் என சேலம் மாநகராட்சி நிர்வாகம் அறிவித்திருப்பதன் மூலம் விசைத்தறி தொழில் முற்றிலும் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள சேலம் அனைத்து விசைத்தறி ஜவுளி உற்பத்தியாளர்கள் சங்கத்தினர் வரி விதிப்பை கைவிடாவிட்டால் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து முடிவு செய்யப்படும் எனவும் எச்சரித்துள்ளது. இந்த அரசு நாம் எங்கள் பரிசீலனை செய்து இந்த சதுரடிக்கு 27 ரூபா போடுவதற்குடைய வரியை சொத்து வரியை ரத்து செய்ய வேண்டியும், இந்த மாநகராட்சியினுடைய இந்த ஜிஎஸ்டி வரியை ரத்து செய்ய வேண்டியும், குப்பை வரிகளை சீர் செய்ய வேண்டுமாக கேட்டுக்கொண்டு இந்த ஆலோசனை கூட்டம் செய்து கொண்டிருக்கின்றோம். சென்னை குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையின் கழிவறைகள் முறையாக சுத்தம் செய்யப்படாமலும் துர்நாற்றத்துடன் கூடிய படுக்கை விரிப்புகளுடனும் மிகவும் சுகாதாரமற்ற நிலையில் இருந்ததால் நோயாளிகள் கடும் சிரமத்தை அனுபவித்து வந்தனர். இந்த நிலையில் பல்லாவரம் எம்எல்ஏ மற்றும் அமைச்சர் தாமோ அன்பரசன் அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக மருத்துவமனைக்கு வந்தபோது இதுகுறித்து புகார் தெரிவிக்க முயன்றவரை முதன்மை மருத்துவர் பழனி தடுத்து நிறுத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியது. அத்துடன் அமைச்சரின் வருகையை முன்னிட்டு புகார் தெரிவிக்க முற்பட்ட நோயாளிகளின் உறவினர்களின் பலரை மருத்துவமனை வார்டு பணியாளர்கள் இரும்பு கேட்டுக்கு வெளியே தாழ்பால் போட்டு அடைத்தனர். அதையும் தாண்டி சிலர் புகார் தெரிவிக்க முற்பட்ட போது அமைச்சர் தாமோ அன்பரசன் கண்டுகொள்ளாமல் நகர்ந்தது பொதுமக்களை அதிர்ச்சியடைய வைத்தது. மக்களின் அத்தியாவசிய தேவைகளில் ஒன்றான அரசு மருத்துவமனைகள் குறித்த புகார்கள் ஸ்டாலின் ஆட்சியில் அதிகரித்து வருவது பலரையும் விரக்தியடைய வைத்துள்ளது. கிளீன் பண்றதே இல்ல, கிளீன் பண்றது இவங்க 3 பேர் போட்ட போறாங்க. இவங்கலாம் வந்து இன்னைக்கு தான் வந்துக்கிறாங்க, கிளீன் பண்ணி இன்னைக்கு தான் வந்துக்கிறாங்க. ஒரு வாரமா சொல்லிட்டு கேளுங்க, இவங்க கிட்ட கேளுங்க, இந்த சிஸ்டர் கிட்ட கேளுங்க. இவர் சூப்பர்வைசர், இவர் பண்றதே இல்ல கிளீனிங். இன்னைக்கு ஒரு நாள் தான் கிளீன் பண்றாங்க. அதுவும் நீங்க இந்த சிஸ்டர் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொன்னாங்க. ஒரு பாட்டி நேற்று விழுந்து எமர்ஜென்சி போயிருக்கிறாங்க, இப்பதான் வந்து பண்றாங்க. இவர் தான் சூப்பர்வைசர். இவர் சும்மா இன்னைக்கு தான் வராரு. இன்னைக்கு ஒரு நாள் தான் கிளீன் நடக்குது. நான் மட்டும் இல்லை, எல்லாருமே சொல்லுவாங்க.